அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் மிதுன ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் வேடிக்கையான மனநிலையும் தனிச்சையாக செயல்படும் திறன் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க. குடும்ப பொருளாதார நிலை செலவுகளை திட்டமிட்டு சமாளிக்க வேணும். தொழில்துறை வியாபாரிகள் புது இடங்களில் கிளைகளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உத்தியோகர்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் பெறுவாங்க. பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் புதுமையாக பாடங்களை படித்து திறமையாக செயல்படுவாங்க. உடல்நிலையை பொறுத்தவரை காய்ச்சல், கை கால் வலி போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு பண வரத்திற்கு திருப்தி தருவதாக இருக்குது. பிள்ளைகள் அல்லது பெண்ணின் திருமணம் விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். மற்றவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அலுவலகத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். சிலருக்கு உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கக்கூடியதாகவும் கிரகநிலைகள் அனுகூலமாகவும் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது. எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தை பொறுத்தவரை விறுவிறுப்பாக நடைபெறும். லாபம் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். கடையை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் இந்த வாரம் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு வாரம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் கிடைப்பதால் சந்தோஷம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்கள் தொழிலுடைய லாபத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் திரட்டுவீங்க. வியாபாரத்தில் எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்தெறிவீங்க. சந்திரனின் சஞ்சாரங்கள் சாதகமான ஒரு பலன்களை தந்தாலுமே பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொண்டு வரும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. நிலம் வாங்கி விற்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு உண்டாகலாம். புதன் 6ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. படிப்புக்காக அதிக செலவு செய்வீங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்காரு. கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. இல்லையென்றால் வேலை இழக்க வாய்ப்பு இருக்கு. அரசு ஊழியர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. பேசி வைத்த திருமணங்கள் தள்ளி போகலாம். கலைத்துறையில் சில சிரமங்கள் எதிர்நோக்குவாங்க. சனி 9ஆம் இடத்துல இருக்காரு. வாகனங்களில் செல்லும் போது 2 மடங்கு எச்சரிக்கையுடன் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். கேது 4ஆம் இடத்துல இருக்காரு. கோவில் காரியங்களுக்கு நிதி உதவி செய்து வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணிகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் மிருகசீரிசம் 1-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், அது மட்டும் இல்லாமல் புனர்பூசம் நட்சத்திரம் அடங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த தனவரவு உங்களுடைய கைக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் தான தர்ம காரியங்களுக்கு நீங்கள் தாராளமாக செலவு செய்வீங்க. உங்களுடைய தொலைதூர பயணங்கள் நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாகவும் தொழில் முன்னேற்றத்திற்கான ஏற்பாடுகள் உங்களுடைய மனதில் புது புது யோசனைகளின் காரணமாக உங்களுடைய திறமைகளையும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கும் உங்கள் துணை எதிர்ப்பை விட தொழிலில் அதிக லாபங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்பட்டிருக்கு. பயணத்தின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வாக்கு வன்மையினால் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பூஜை வழிபாடு மற்றும் பெரியோர் ஆசிகள் மூலம் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறலாம். சுப செய்திகள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இதனால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தொழிலில் புதிய முதலீடுகளில் உற்பத்தி திறன் அதிகரித்து லாபம் பெருகும்.
புத்தக வெளியீட்டு அது மட்டும் இல்லாமல் தொழிலில் ஏற்றமான ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. பெரியவர்களின் ஆதரவு எப்பொழுதுமே இருக்கும். அறிவு திறனை நீங்கள் வளர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. மேலதிகாரிகளின் ஆதரவால் மேன்மை அடைவாங்க. வாகனங்களில் செல்கையில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியம். புனர்பூசம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் மனம் செயல்படுவதால் உற்சாகம் மேலோங்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தோடு கோவில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு பணிபுரியும் இடத்துல மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்களை நீங்கள் அடைவீங்க. அது மட்டும் இல்லாமல் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் நட்பு ஏற்படக்கூடியதாகும். வாழ்க்கையில் மன நிம்மதியும் அனுபவங்களையும் அடைவீங்க. இடைவிடாது கடின உழைப்பிற்காக நேரத்திற்கு உணவு உண்ணாமல் நேரம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். அரசு வகை கட்டிட வேலை உங்களுக்கு வரி பாக்கிகள் அனைத்துமே செல்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகவும் அற்புதமானதாக அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் தீட்டலாம். வியாபாரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாய் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். புதன் 6ஆம் இடத்துல இருக்கார். பிள்ளைகளின் கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. படிப்புக்காக அதிகம் செலவு செய்வாங்க. குரு 12ஆம் இடத்துல இருக்கார். போட்டி பந்தயங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வேலை இழக்கும் நிலை உருவாகும். அரசு ஊழியர்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும். சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்கார். பேசி வைத்த திருமணம் உங்களுக்கு தள்ளி போகலாம். கலைத்துறையில் சிரமமின்றி காரியங்களை நீங்கள் தகர்த்தெறிவீங்க. அது மட்டும் இல்லாமல் விருந்தினர்களின் சந்திப்பால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் அதிக லாபம் பெற நீங்கள் முருகன் வழிபாட்டை மனதார வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் சிறப்பான பலன்களை அடையலாம். நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். படிப்பில் நீங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மாற்றமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணிப்பில் நீங்கள் முழு கவனத்துடன் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிரிசம் 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன், செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் கேது, கலசரஸ்தானத்தில் உங்களுக்கு சனி அமர்ந்திருப்பதால், லாபஸ்தானத்தில் சனி இருப்பதாலும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாரம் தடைப்பட்ட பணம் உங்களுக்கு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. எதிலும் பயமோ தயக்கமோ இல்லாமல் ஈடுபட்டு வெற்றியை காண்பீங்க. அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். விரும்பத்தகாத ஆசைகள் நீடேறலாம். வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.